அந்த அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்கணும்னா முதல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு சொசைட்டில இருக்க நல்ல பேரை கெடுக்கணும். ஆமா, எதுக்கெடுத்தாலும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கால. அந்த அந்தஸ்து கௌரவத்தை இல்லாம பண்ணணும். அதேதான். இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரிய புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்கவங்களே அவளை காரி துப்பி அசிங்கப்பட வைக்கணும். முடியுமா? ஏய், அப்படி பண்ண முடியுமா? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் முன்னாடியே எப்படி நான் அசிங்கப்பட்டனோ அதே மாதிரி அந்த அகிலாண்டேஸ்வரியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊர் முன்னாடி நிக்கணும். அத நான் பார்க்கணும். வரும். அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். வர வெப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூல். உட்காருங்க. ப்ரோ, முடியல ப்ரோ. அருண், அதுக்குள்ள முடிச்சிட்டியா? எத்தனை ரவுண்ட் ஓடுன சொல்றா? அது வந்து ஒரு 2 இல்ல 4 6 ஒரு 8 ரவுண்ட் ஓடி இருப்பேன் ப்ரோ. சரி, ஓகே. ஒன்னும் ஆகல உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. ஐ எம் சேஃப் ப்ரோ. ஓ, அப்ப சரி, நீ கண்டினியூ பண்ணு. தேங்க்ஸ். என்ன அருண், அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிட்ட? ஆமா, எத்தனை ரவுண்ட் ஓடுன? அவன் எங்க ஓடுனா? 2 ரவுண்ட் தான் ஓடுனா, அதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். 2 ரவுண்டா? என்ன அருண் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே வெயிட் போட்டுட்டே இருக்க. என்னது வெயிட்டா? வெயிட்ட குறைக்கணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? இரு. இப்ப ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? பிபி இருக்கும்போது இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. ஆமா, ஒரு 2 நிமிஷம் நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஓடுறேன். நானாச்சும் ஓடிட்டு இருக்கேன். என் கூட வர அப்பாவை காணோம். அங்கிள் ஹால்ல இல்ல, இன்னும் தூங்கிட்டு இருக்காரோ என்னவோ. அப்பா இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாரு. அம்மாவும் தூங்க விட மாட்டாங்க. வாக்கிங் போஸ்ல எழுப்பி விட்டுருப்பாங்களே. ஆமாமா, எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிற மாதிரி அப்பாவுக்கு அம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க போல. ஜாகிங் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு அண்ணி. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. பார்வதி, அம்மா காஃபி குடிச்சிட்டியா? அம்மா ரூம்ல இல்ல மாமா. மாமாவுக்கு காஃபி கொடுக்கலான்னு பார்த்தா அவரும் வீட்ல இல்ல. அம்மாவும் மாமாவும் வெளியே எங்கேயோ போயிருப்பாங்க போல இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் வீட்டுல இல்லையா? அம்மா அப்பா 2 பேரும் வீட்டுல இல்லையா? 2 பேரும் எங்க கிளம்பி போயிருப்பாங்க? நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம கிளம்பி போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? மாமா, என் மனசுல ஏதோ தப்பா படுது. எதுக்கும் நீங்க உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ப்ரோ, நீ முதல்ல அப்பாவுக்கு கால் பண்ணி பாரு. தோ பண்றேன். என்னாச்சு மாமா? நாட் ரீச்சபிள் வருது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. சரி, அம்மா கால் பண்ணி பாரு ப்ரோ.
பண்றேன். என்னாச்சு மாமா? அம்மா ஃபோனு நாட் ரீச்சபிள் தான் வருது. அம்மா ஃபோனு நாட் ரீச்சபிளா? யார்ட்டையும் சொல்லாம 2 பேர் எங்க போயிருப்பாங்க? 2 பேர் ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது. அம்மா தான் கால் பண்றாங்க. எடுத்து பேசு பேசு. ப்ரோ. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? நான் நம்ம வில்லேஜுக்கு கார்ல போயிட்டு இருக்கேன் ஆதி. வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கீங்களா? என்னம்மா சொல்றீங்க? கிராமத்துக்கா? அப்பா உங்க கூட தான் இருக்காரா? ஆமா ஆதி, அப்பாவும் நானும் தான் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்னம்மா நீங்க யார்ட்டையும் சொல்லாம திடீர்னு கிளம்பி கிராமத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? வீட்ல நடந்த ராஜி மகனோட நிச்சயதார்த்த விஷயத்துல நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ஆதி. எனக்கு மூடே சரியில்லை, தான் போயிட்டு இருக்கேன். கிராமத்து வீட்ல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நானே கால் பண்றேன். பாய். அம்மா அம்மா என்ன சொன்னாங்க ப்ரோ? அம்மாக்கு மனசு சரியில்லையா? மன அமைதிக்காக கிராமத்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா? 1 வீக் யாருமே காண்டாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ப்ரோ பண்றது? 1 வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம். அம்மாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுவும் சரிதான். பார்வதி என்ன எல்லாம் உன்னாலதான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அம்மா ரெஸ்ட் எடுக்க தான் போயிருக்காங்க பார்வதி. 1 வீக்ல திரும்பி வந்துருவாங்க. நீ எதுவும் கவலைப்படாத. சரி வாங்க, வா போ. நந்தினி, ஆண்டி ஓகே. வாட் a சர்ப்ரைஸ். உட்காருங்க ஆண்டி. என்ன சாப்பிடுறீங்க? முதல் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சில்லுன்னு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? ராணி. இல்லம்மா, இப்ப ஒண்ணு வேண்டாம். நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏதோ முக்கியமான வேலையில இருக்கு போல இருக்கு. ஐயோ, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் எதுவும் இல்ல. மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆண்டி, அகிலாண்டேஸ்வரி கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வாக்கு மாறின அவ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணுவா? நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடக்க விடாம தடுத்து நிறுத்தி என் மனசு நிம்மதியை கெடுத்து அவ மன அமைதிக்காக கிராமத்துக்கு போயிருக்கா. அகிலாண்டேஸ்வரி கிராமத்துக்கு போயிருக்காளா? ஆமா நந்தினி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அகிலாண்டேஸ்வரி திரும்பி வரமாட்டா. யாரும் காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளாம். என்னாச்சு நந்தினி? அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்க நேரம் வரணும் இல்ல வர வைப்போன்னு சொன்னோம்ல, அந்த நேரம் இப்ப வந்துருச்சு. நீ என்ன சொல்ற நந்தினி?
அகிலாண்டேஸ்வரி ஊர்ல இல்லாத இந்த நேரம் தான் நமக்கு ரொம்ப நல்ல நேரம். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தை திறமையா பயன்படுத்தி அகிலாண்டேஸ்வரிக்கு நான் பெரிய அதிர்ச்சி கொடுக்க போறேன். அந்த அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரை கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்க போறேன். என்ன பண்ண போற நந்தினி? ஆமா ஆண்டி, இதுதான் என்னோட பிளான். அற்புத நந்தினி, சூப்பர். என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பின அந்த அகிலாண்டேஸ்வரி இனிமே வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாது. இதுதான் சரியான ஐடியா. அகிலாண்டேஸ்வரி கிராமத்துல இருந்து திரும்ப வரும்போது ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. ஆதி கடவுர் பரம்பரை கௌரவம் சின்ன பின்னமாயிருக்கும். வெளியில தலை காட்ட முடியாம அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். அதுக்கான வேலைய லேட் பண்ணாம உடனே ஆரம்பிச்சிட. நல்லது பண்றது கூட தள்ளி போடலாம், ஆனா கெட்டது பண்ணதை தள்ளி போடவே கூடாதுன்னு என் மாமா சொல்லுவாரு. இப்பவே ஆரம்பிக்கிறேன். Be careful. Okay, madam. இனிமே அந்த அகிலாண்டேஸ்வரியால நிம்மதியா இருக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர். நந்தினி, இப்ப ஜில்லுன்னு ஏதாவது கொடுமா, நான் குடிக்கிறேன். சரி, உட்காருங்க, நானே என் கையால கொண்டு வரேன். என்னை ஆடி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பின உன்னை விட மாட்டேன்டி. என்ன ரொம்ப நேரமா ஒரு கேரக்டர் மிஸ் ஆயிட்டு இருக்கு. சித்தி நீ பார்த்த? ரொம்ப நேரம் இங்கதான் இருந்தாங்க. அப்புறம் பேகும் பர்ஸும் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஒருவேளை ஷாப்பிங் கீப்பிங் எங்கேயாவது போயிருப்பாங்க. ஆமா ஆமா, ஷாப்பிங் கீப்பிங் போயிருப்பாங்க. ஏன்டா காதுக்குள்ள வந்து பேசுற? தள்ளி நின்னு பேசுறா. ஏன்டா டேய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க அண்ணன் கூட படிச்சவன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எத்தனை டை போட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ என்னையா? இங்க பாரு, நீ எங்க அண்ணன் கூட தான் படிச்ச, ஆனா சுத்துனது பூரா ஏன் கூட தான். ஹார்ட் டச் பண்ணிட்டா. என்ன பேச்சு? ராதி, கேட்டிங்களா அவங்க தப்பி பேசுறத? படிக்கிறப்ப ஏன் கூட வாடா கூப்பிட்டா நீங்க படிக்கிற பசங்களோடயே போய்கிட்டு இருக்கீங்க. நானும் சரிதான் இந்த உதாரி பையனோட சுத்திக்கிட்டு இருந்தேன். இவன் என்னை வாடா போடா இப்ப பேசிக்கிட்டு இருக்கா. நான் போடல. சிராஜி பேர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பர்ஃபார்மர்னு ஒத்துக்க மாட்டியா? அடிக்க வரான். சார் சார், ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு சார். போஸ்டா? யார் பேருக்கு வந்திருக்கு? அகிலாண்டேஸ்வரி மேடம் பேருக்கு வந்திருக்கு சார். அம்மா பேருக்கு வந்திருக்கா? எங்க இருந்து வந்திருக்கு? பெங்களூர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு சார். இன்கம் டாக்ஸ் ஆபீஸா? மாமா இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏண்டா ஆதி குரூப்ஸ், உங்க வீட்ல இன்கம் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டிருவீங்க போல இருக்கே. இவன் நம்ம வாயை கட்டுறதுலயே இருக்கானே. இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் போட்டுருங்க.
இந்தாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இந்தாங்க மாமா. என்ன ப்ரோ யோசிக்கிற? லெட்டர் அம்மா பேருக்கு வந்திருக்கு. அம்மா வேற கிராமத்துல இருக்காங்க. அதான் லெட்டரை பிரிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். பர்சனல் லெட்டரா இருந்தா ஓபன் பண்றது தப்பு. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்தது தானே, அப்ப கண்டிப்பா ஆபீஸ் மேட்டரா தானே இருக்கும். ஓபன் பண்ணி பாருங்க ஆதி, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது. ஆமா ப்ரோ, ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான். பிரிச்சு பாரு. பிரியாதி. அதுல என்ன இருக்கு மாமா? ஏன் உங்க முகம் மாறி போச்சு? லெட்டர்ல என்ன இருக்கு ப்ரோ? பெங்களூர் ஆதிக்கடவு ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டுல இருந்து 10 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கான்.